ஈரானின் கார் தீவு மீது அமெரிக்கா குண்டு மழை பொழிகிறது. கடுமையாக எகிரப்போகும் கச்சா எண்ணெய் விலை. உலக நாடுகள் அதிர்ச்சி. நிலவி வரும் போர் சூழல் இப்போது ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானின் மிக முக்கியமான பொருளாதார நரம்பாக கருதப்படும் கார் தீவு மீது அமெரிக்கா நடத்தியுள்ள அதிபயங்கர தாக்குதல் உலக நாடுகளை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது ஈரான் நிலப்பரப்பிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள ஒரு சிறிய பவளப்பாறை தீவுதான் இந்த கார் தீவு. வெறும் 8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த தீவுதான் ஈரானின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியின் மைய புள்ளியாக விளங்குகிறது. தற்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானுக்குள் புகுந்து இதுவரை 5000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியிருந்தாலும் கூட இதுவரை கார் தீவு தொடாப்படாமல் இருந்தது. ஆனால் இப்போது அந்த எல்லை மீறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்போ தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் குறிப்பிட்டதாவது என்னென்றால், மத்திய கிழக்கு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு கார் தீவில் நடத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள இராணுவ முகாம்கள் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். இருந்தாலும் தற்போதைக்கு ஈரானின் எண்ணெய் உள்கட்டமைப்புகளை தாக்கவில்லை. நாங்கள் எங்களிடம் உலகிலேயே மிக அதிநவீன ஆயுதங்கள் உள்ளன. நாகரிகம் கருதி எண்ணெய் நிலையங்களை நான் இன்னும் அளிக்கவில்லை. ஆனால் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் ஏதேனும் இடையூறு செய்தால் எனது முடிவை உடனடியாக மாற்றுவேன் என்று ட்ரம்ப் அதிரடியாக எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு அமெரிக்கா கடற்படையும் இனி ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கார் தீவோட முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த கார் தீவு ஈரானின் மிக முக்கியமான பொருளாதார இலக்காகும். இதுவரை அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களில் இந்த ஏற்றுமதி தளம் பாதிக்கப்படாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த இடத்தை தாக்கினால் ஏற்கனவே அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலை மேலும் நிலையான உயர்வு ஏற்படுத்தும். ஏனெனில் இது ஈரானின் தினசரி கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை கிட்டத்தட்ட முடக்குவதற்கு சமமாகும். தற்போது இந்த தாக்குதல் நடத்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $150 என்ற நிலையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளது. இதுவரை ஈரானின் பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி அல்லது ஏற்றுமதி நிலையங்கள் எவையும் தாக்கப்படவில்லை. எண்ணெய் விலையை நிலைப்படுத்துவதற்காக இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாகவே கருதுகிறேன். மற்ற நாடுகளின் எரிபொருள் நிலையங்களை தாக்க வேண்டாம் என்று ஈரானுக்கு மறைமுகமாக விடப்படும் ஒரு எச்சரிக்கையாக இதை பார்க்கலாம். ஏனெனில் போர் முடிந்த பிறகு ஈரானிய மக்களை தங்கள் பக்கம் வைத்திருக்கவும் இது ஒரு வழியாகும். ஏனெனில் ஈரானின் பொருளாதாரம் மீண்டெழுவதற்கு அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி திறன் மிக மிக முக்கியம் என்று கப்பல் போக்குவரத்து நிபுணர் ஒருவர் இந்த தாக்குதலுக்கு சில நாட்கள் முன்பு தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழிலும் தெரிவித்திருந்தார். ஈரானின் மத்திய மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள எண்ணெய் வயல்களில் வரும் குழாய் இணைப்புகள் கார் தீவில்தான் முடிவடைகின்றன. இது அமெரிக்காவின் அமோகோ நிறுவனத்தால் நிறுவப்பட்டது. பின்னர் 1979 புரட்சியின் போது ஈரான் இதை கைப்பற்றியது. ஈரானின் பெரும்பாலான கடற்படை பகுதிகள் ஆழமற்றவை என்பதால் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல்கள் அங்கு வந்து சேர முடியாது. ஆனால் கார் தீவு ஆழமான நீர்நிலைக்கு மிக அருகாமையில் உள்ளது மற்றும் அதன் கிழக்கு கரையில் கப்பல்கள் நிறுத்துவதற்கான தளங்களும் கட்டப்பட்டுள்ளன. சராசரியாக ஒரு நாளைக்கு சுமார் 15 லட்சம் பேரல் எண்ணெய் கார் தீவு வழியாக செல்கிறது. இருந்தாலும் அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்பார்த்து பிப்ரவரி நடுப்பகுதியிலே ஈரான் இந்த அளவை ஒரு நாளைக்கு 30 லட்சம் பேரலாக உயர்த்தியிருந்தது. மேலும் கார் தீவில் சுமார் 1.8 கோடி பேரல் எண்ணெய் அவசரகால இருப்புக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.